அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதனுஷ்டாய திமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத். இன்று நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி விரதம். இந்த நாள் இந்த வாட்டி வர இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. பௌர்ணமினாலே விசேஷம். அதில் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமியில் அப்பன் சிவனுக்கு உகந்தது பௌர்ணமி. அம்பாலோட சுரூபம், எந்த சுரூபம் இருந்தாலும் அந்த சுரூபத்துக்கு பௌர்ணமி விசேஷம். அதே போல் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவோட சுரூபமான சத்யநாராயணருக்கு இந்த பௌர்ணமி என்று விசேஷம். இது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் வரை இந்த பௌர்ணமியில் மிகப்பெரிய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 4 விசேஷங்கள் இருக்குது, 4 பேருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா அம்பாளின் சுரூபம், எந்த சுரூபம் வேணா இருக்கலாம். பவானி அம்மனாக இருக்கலாம், பித்தியங்கரா தேவியாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு தெய்வம். இந்த பௌர்ணமிக்கு அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை உங்களால் முடிஞ்சது வாங்கி தந்து நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்தீங்களே ஆனால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து நீங்குவீங்க. உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை இருக்கும், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. சில பேர் டைரக்டாகவே மோதுவாங்க, எதிரிகள் நம்மளை சீண்டி பார்ப்பாங்க. பப்ளிக்காக நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ண நிறைய இது பண்ணுவாங்க. அதே போல் இன்டைரக்டாக நம்மளை மறைமுகமாக பின்னாடி பேசுறது, காசப்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும்னா காசப்ஸ். நம்மளை பற்றி ஒரு காசப்ஸாக பேசி, நம்மளை பற்றி தேவையில்லாதகளை பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அந்த எதிரிகளின் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு பௌர்ணமி. இந்த தினத்தில் அம்பாளின் சுரூபம், அதாவது அம்பிகையின் சுரூபம், எந்த ஒரு சுரூபத்தையாவது நம்ம வழிபட்டு கொண்டு வரலாம். அபிஷேக பொருள் வாங்கி தரலனாலும் பரவாயில்ல. அந்த தினத்தில் நீங்கள் அம்பிகையை வழிபட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி கூட வரலாம். அர்ச்சனை பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும், அவ்வளோ விசேஷம் அம்பிகையை. பாயிண்ட் நம்பர் 2 இந்த பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து, அதாவது விரதம் இருந்து சிவனுக்கு, அதாவது அப்பன் ஈசன் சிவனுக்கு மாலை வேளையில் உங்கள் வீட்டில் அருகாமையில் உள்ள கோயிலில் சிவன் சன்னிதானம் இருந்தால் போதும். சில கோயிலில் இருக்கும், சில கோயிலில் இருக்காது. இல்லைனாலும் பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருந்தாலும் சரி, இல்லை வேற கோயிலில் சிவன் இருந்தாலும் சரி, அந்த சிவனை தயவு செஞ்சு போய் தரிசனம் செய்து அந்த சிவனுக்கு நெய் தீபம். இந்த விரதம் காலையில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க, வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு. அம்பிகைக்கு அப்படியே மாதிரி தான். இந்த பௌர்ணமினாலே ஒரே ஒரு விரதம் தான், காலையிலிருந்து மாலை சாப்பிடாம இருந்து வரணும். அப்படின்னா நடுவில் பால் பழம் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரூட் ஜூஸோ இல்லை காஃபி, டீ, பூஸ்ட், ஃப்ரூட்ஸ் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், அது உங்களோட சாய்ஸஸ். இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருக்கணும். சிவனுக்கு அதே மாதிரி நீங்கள் விரதம் இருந்து மாலை வேளையில் உங்கள் வீட்டில் அருகாமையில் உள்ள சிவன் கோயில்னால் சிவன் கோயிலே இல்லை, பிள்ளையார் கோயிலில் சிவன் சன்னிதான் இருந்தாலும் அங்கேயும் போயிட்டு 2 அகலில் நெய் தீபம் ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வந்தோமே ஆனால் பூர்வ ஜென்ம பாவம் போகும். நம்ம முந்தைய ஜென்ம பண்ண பாவங்கள் கண்டிப்பாக போகும். போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த விரதம் நம்ம அந்த நெய் தீபம் ஏற்றி நிறைவேற்றுறதுனால நம்மளோட நினைத்த காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். சித்தினா நம்ம நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி ஆகும். நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தினம் இந்த பௌர்ணமி தினம் அந்த ஒரு தினம். இப்போ 3வது முருகப்பெருமானுக்கு, அதாவது இந்த தினத்துல முருகப்பெருமான், அதாவது ஏன்னா இந்த தினத்துல முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அதையும் நான் சொல்லிடுறேன். சஷ்டி விரதம், இந்த 6 நாள் அந்த கந்த சஷ்டி விரதம் இருந்திருப்பாங்க. அதுல இருக்க முடியாதவங்க இந்த கார்த்திகை மாதம் வரை இந்த பௌர்ணமி இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே அந்த 6 நாள் விரதம் இருந்ததுக்கான சமமான ஒரு நாள். இந்த ஒரு பௌர்ணமிக்கு விரதம் இருந்தால் 6 சஷ்டி விரதத்தில் இருந்தது, அந்த 6 நாள் சஷ்டி விரதத்தில் இருந்ததுக்கான பலன் கண்டிப்பாக
கிடைக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமி. இந்த தினத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம், பிள்ளைகளின் படிப்பு, திருமண தடை நீங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமி. முருகப்பெருமானுக்கு நீங்க வழிபடுறது மூலமா எல்லா காரியங்களும் வெற்றியும் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நீங்க சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணீங்கனாலே அவ்வளோ விசேஷம். இந்த சந்தனம் வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த சந்தனம் வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகம் பண்றதுனால இந்த தினத்துல வந்து நீங்க பண்றதுனால உங்களுக்கு பிள்ளைகள் புத்திசாலியான புத்திரர்கள் ஆகும். அதாவது புத்திசாலியான புத்திரர்கள்னா ஒரு நல்ல படிப்புல எல்லாத்துலயுமே வந்து ஒரு நல்ல ஆற்றல் கொண்ட பசங்களா வந்து நம்ம பசங்க வந்து பிள்ளைகளின் படிப்புக்காக நீங்க அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்கள் அவர்கள் நினைத்தே மாறி அவர்கள் எண்ணங்கள் மாறி வாழ்க்கை துணை அமையும். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஏற்றாறு போல் ஒரு வாழ்க்கை துணை நம்மளுக்கு அமையும். நம்ம எந்த எண்ணத்துல இருக்குமோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையும்னா கண்டிப்பா அமையும். இது கண்டிப்பா நடந்திருக்கு. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா இது கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இருவரும் இருக்க வேண்டும், அவர்களோட பெற்றோர்கள் அல்ல. ஏன்னா யாருக்கு வியாதி? கல்யாணம் ஆகாதவங்க. வியாதினா திருமணம் அவங்களுக்கு தான் நடக்கணும். அப்ப அவங்க தான் அந்த விரதம் இருக்கணும். அதே போல் இந்த தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்துல வந்து காரியங்கள் வந்து சித்தியாகணும். அவங்க வாழ்க்கைக்கான ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சி தடைப்படும். அந்த தடைகள் வந்து உடைக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி இந்த கார்த்திகை மாதம் வர ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அப்போ வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது நாம் எடுத்த எல்லா காரியங்களும் நம்மளுக்கு வெற்றியாகும். என்ன விதமான காரியம் நம்ம எடுத்த அந்த காரியங்களை தடை ஏற்பட்டதோ அந்த தடையெல்லாம் உடைச்சி கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பௌர்ணமி. அதே போல இந்த முருக பெருமானுக்கு வந்து இந்த பௌர்ணமியில என்னென்ன அடுத்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அகலில் விளக்கு ஏற்றி, அதாவது இது வந்து நான் பெண்களுக்கு சொல்றேன். 3 அகலில் விளக்கு ஏற்றி 6 முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தீர்களே ஆனால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது 101% நடக்கும். இது 101% நடக்கும். ஆனா நம்பிக்கையோட செய்யணும். நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஆனா அது நீங்க நம்பிக்கையோட செய்யணும். நான் சொன்னேனேன்றதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா 10 பைசா பலன் கிடையாது. நீங்க நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் அந்த விரதத்துக்கான பலன் கிடைக்கும். ஸோ இந்த தினத்துல திரும்பியும் சொல்றேன், 3 அகல்ல விளக்கு ஏற்றி, அந்த விளக்கு ஏற்றுன்னு சுத்தணுன்ற அவசியம் இல்லைங்க. விளக்கு ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஏற்றி அங்கேயே வச்சு கூட ஏற்றலாம். அங்கேயே வச்சு ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து 6 முறை அந்த பெண் வந்து சுற்றி வந்தால், தம்பதியா சுற்றினா ஒன்றும் விசேஷம். சுற்றி வந்தால் 6 முறை மட்டும் சுற்றிட்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல நம்ம இதுல ரெண்டாவதுன்றது கடைசி இதுன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம பார்க்கறது முருகப்பெருமானோட கடைசி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை நீங்கிறது. திருமண தடை நீங்கிறது அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றேன். 5 அகலில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை 9 முறை ஆண்களும், 1 அகலில் விளக்கு ஏற்றி 9 முறை பெண்களும் சுற்றி வந்தால், அதாவது சுற்றி வரும்போது வேண்டிக்கணும், எனக்கு வந்து ஏற்ற மாதிரி வரணும் அமையணும்ட்டு. அந்த 9 முறை நம்மளோட குறிக்கோள், நம்மளோட ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். அது மாதிரி சுற்றி வந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் கைகூடும். எந்த விதமான தடையா இருந்தாலும் அந்த தடைகளை நொறுக்கி அடிச்சு தூக்கி போட்டுட்டு கண்டிப்பா வந்து பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் திருமணம் நடைபெறும். ஆனா ஆண்கள் 5 அகலில் விளக்கு ஏற்றி 9 முறை சுற்றி வர வேண்டும். பெண்கள் 1 அகலில் விளக்கேற்றி 9 முறை சுற்றி வர வேண்டும். இப்படி சுற்றி வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஏற்றால் போர் மனம் வாழ்க்கை அமையும்.
உங்களுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை துணையும் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நான் சொன்னேன் என்று செய்ய வேண்டாம், நான் சொன்னதுக்காக செய்ய வேணாம். உங்களுக்கு முழு மனதார நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். அதே போல் இந்த தினத்துல பௌர்ணமி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சது சத்யநாராயண பூஜை செய்யறது, சில பேருக்கு தெரியாதது கூட இருக்கலாம். சத்யநாராயண பூஜை அப்படின்றது ஒவ்வொரு பௌர்ணமியும் நடைபெறும். அந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி நடைபெறுறது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதே போல் இந்த பௌர்ணமியில கார்த்திகை மாச பௌர்ணமியில சத்யநாராயணக்கு பூஜை செய்வது அவ்வளோ விசேஷம். ஏன்னா பெருமாள் கண் திறந்த மாதம் அப்படின்வாங்க. இந்த ஒரு மாசம் பெருமாள் கண் திறந்து பார்ப்பாராம் எல்லாரையுமே. ஸோ பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகளை செவி சாய்த்து கேட்டு அந்த பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. ஆதலால் இந்த மாதத்தில் வர பௌர்ணமிக்கு நம்ம வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்து வந்தால் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும். அந்த பூஜை செய்ய தெரியல அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குருக்கள், அந்த கோயில்ல இருக்க ஐயருங்களை நீங்க கேளுங்க, கண்டிப்பா இது பண்ணுவாங்க. சில கோவில்ல சத்யநாராயணருக்கு பூஜை நடக்குது, அந்த சத்யநாராயண பூஜையில போய் கலந்துக்கோங்க. அதே போல் சத்யநாராயணனுக்கு பிடித்தமான ரவா கேசரி, இந்த ரவா கேசரியை நைவேத்தியமாக படைத்துட்டு அந்த ரவா கேசரியை நீங்களும் எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கடன் பிரச்சனை, உங்க பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும். இந்த சத்யநாராயண பூஜை நீங்க எத்தனை பௌர்ணமிக்கு நீங்க விரதம் இருக்க போறீங்கன்றத முதல்ல உங்க மனசுக்குள்ள சத்யநாராயணனை நம்பி அவர்கிட்ட நீங்களே, ஆண்டவா நான் ஒரு 5 முறை 5 பௌர்ணமிக்கு இருக்கேன், நான் ஒரு 7 பௌர்ணமிக்கு இருக்கேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்னால் எத்தனை பௌர்ணமி முடியுமோ அத்தனை பௌர்ணமிக்கு இருக்கேன், எனக்கு சுற்றி இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி என் வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெற்று நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீ எனக்கு உறுதுணையாக இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த சத்யநாராயண பூஜைக்கு இந்த பௌர்ணமிக்கு விரதம் இருந்து இந்த பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷம். வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ண முடியலன்னா எந்த கோயிலில் சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அந்த கோயிலில் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. நீங்களே உங்கள் கையால் செஞ்ச ரவா கேசரியை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுங்க. நீங்களும் எடுத்துக்கணும், சரியா? நீங்களும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி கலந்து கொண்டு நீங்களும் எடுத்துக்கிட்டு அங்கே பூஜை பண்ண அந்த கோவிலின் அர்ச்சகருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ 101 ரூபாவோ என்ன முடியுமோ உங்களால் அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு இந்த விரதத்தில் வழிபட்டு கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும். இந்த மாதிரி ஒரு பௌர்ணமி நம்ம லைஃப்பில் திரும்பி எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது அவ்வளோ சூப்பர். அதே போல் இந்த பௌர்ணமிக்கு இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமே சூரியனோட ஆதிக்கமான ஒரு மாதம். அந்த சூரியன் ஆதிக்கத்தில் இந்த பௌர்ணமி வர்றது இன்னும் ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா சூரியனோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பௌர்ணமியில் நம்ம வழிபட்டு கொண்டு வந்தால் சூரிய பகவானின் அனுகிரகம் நம்ம மேலே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம். எல்லோரிடமும் ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்காம இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்களாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சேனல் அடுத்த லெவல் போகும். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த சிம்பிள்ஸை கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கனாலே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நல்லா இருக்கும். அதே போல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணும்போது தான் நம்மளோட பதிவு அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். அதனால இது என்னோட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட்ஸ் பண்ணுறதில்ல. உங்கள் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிவும் எடுத்து நாங்கள் போடுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்குது. எனக்கு டீம்னு யாரும் கிடையாது, நான் சோலோ டீம் தான், மொபைல் எடிட்டிங் தான். அதனால கொஞ்சம் என்னோடய வீடியோ தான் இருக்கும், நிறைய எடிட்டிங் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.